வணக்கம் மக்களே, நான் உங்கள் பரத், யூகே ஃபிஷர்மேன். இன்றைக்கி நம்ம மெலப்போல் தாங்க தள்ளிட்டு வந்திருந்தோம். நம்ம இன்றைக்கி ஒரு 2 மணி போல் கடலுக்கு வந்திருந்தோம். நம்ம வலை தான் கட்டிவிட்டு வலை கிளப்பிட்டுருக்கோம். இப்போது வலை கிளப்ப ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளுக்கு நிறைய மீன் கிடச்சிட்டு இருக்குங்க. பாருங்கள், நம்ம வலையில் இன்றைக்கி காணாங்கழுத்தை, வஞ்சரம், சீடை, பாறை மீன், நண்டு, எறா, இது போல் எல்லாமே கிடச்சிருந்ததுங்க. நம்மளுக்கு அதிகப்படியாக பாறை மீன் தான் கிடச்சிருச்சு. மீன்கள் இது போல் அதிகமாக கிடச்சுன்னா நாங்கள் வலையை சீக்கிரமாக கிளப்பி கரைக்கு போயிடுவோங்க. இங்கே கடல் மேலே மீன் பேக்க ஆரம்பிச்சா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் கரைக்கு போயிட்டுனா நம்மளுக்கு இன்னும் 2-3 பேர் வருவாங்க மீன் பேக்க. ஈஸியாக வேலை முடிஞ்சிடுங்க. நம்மளுக்கு இந்த வலையிலே நெத்திலி மீன் அதிகமாக கிடச்சிருக்குங்க. 20-30 நெத்திலி மீன் வரைக்கும் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த மெலப்போல்லே மீன் வரும்னா நெத்திலி மீன்லாம் அந்தளவுக்கு வராது. இப்போ இதுலேயே மீன் வருதுன்னா நெத்திலி வலையாக இருந்தால் மீன் கொஞ்சம் அதிகமாக வரைக்கும் கிடைக்குங்க. நம்மளுக்கு எங்களுக்கு அதிகமாக வருமானம் தரக்கூடிய வலைகள்னால் அது இந்த மெலப்போ வலை, நெத்திலி வலை, கவலை வலை தாங்க. இந்த வலையில் தான் எங்களுக்கு அதிகமாக வருமானம் கிடைக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு 5:30 மணிக்கு தான் வலை கிளப்பவே ஆரம்பித்தோம். நல்லா தூங்கிட்டோம். இன்றைக்கி வலை கிளப்ப ஆரம்பிச்சு பொழுது வெடிஞ்சிடுச்சுங்க. வலை நம்ம லேட்டாக கிளப்பவோ மீன்களும் அதிகமாக நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. இந்த இடத்துல எதுவும் கரப்பு எதுவும் இல்லை, அதனால் வலை நல்லாவே பணிஞ்சிட்டு போயிட்டு இருந்துச்சுங்க. சப்போஸ் கரப்புலாம் இருக்கிற மாதிரி இருந்தால் வலை அந்த கரப்பில் மாட்டி வலை கிழிஞ்சிட்டோம். இப்போ கரப்பெல்லாம் நாங்கள் கழிச்சு தான் வலை கட்டினோம். அதனால் வலை நல்லா பணிஞ்சிட்டு போகுதுங்க. நாங்கள் கரப்புன்னு எதை சொல்லுவோன்னா, இந்த ஆங்கர், பவளப்பாறைங்க, கல், இது போல் வலை எதெல்லாம் மாட்டி கிழியுதோ அதெல்லாம் நாங்கள் கரப்புன்னு சொல்லுவோங்க. நம்மளுக்கு இந்த மெலப்போலையிலே ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மீன் கிடச்சிட்ருக்குங்க. நம்மளுக்கு நேற்று முந்தா நேற்றுலாம் காணாங்கழுத்த வாழை மீனும் கிடச்சிருந்துச்சி. அதுக்கு முந்தான நாள்லாம் நம்மளுக்கு பாறை மீன் கிடச்சிருந்துச்சி. இப்போ இன்றைக்கி பாறை மீன் கிடச்சிருக்கு, பாறை காணாங்கழுத்து கிடச்சிருக்கு. இதுபோல் மீன்கள் மாறி மாறி கிடைக்குதுங்க ஒரே சீசன்லேயே. ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரு மீன் கிடச்சிதுன்னா அதே தான் ஒரு வாரம் ஃபுல்லாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த மீன்கள் மாறும், வேறு மீன் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மீன் கிடச்சிட்ருக்குங்க நம்மளுக்கு. நம்ம வலை கிளப்பிட்டு இருக்கும்போது நம்ம வலையில் ஒரு மணி வலை மாட்டிருந்துச்சிங்க. மணி வலைனா எறா பிடிக்கிற வலை தான் நாங்கள் மணி வலைன்னு சொல்லுவோம். அந்த வலை தான் வலையில் மாட்டிருந்து அதை எடுத்துகிட்டு இருக்காது சித்தப்பா. இது போல் வலை கிட்ட கட்டினாலே நம்ம மற்ற வலைங்கிட்ட மாட்டிச்சுனாலே வலை முறுக்கிக்கோங்க. அதனாலே வலையை பார்த்து தான் கட்டணும். கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரம் மற்ற வலைங்களை விட தள்ளி தான் கட்டுவாங்க வலையை. அப்படி கட்டினா தான் 2 வலையிலும் நம்ம வலையிலும் மீன் போடும், அவங்க வலையிலும் மீன் போடும். 2 வலையும் கிட்ட கட்டினா நம்ம வலையிலும் மீன் வராது, அவங்க வலையிலும் மீன் வராதுங்க. இப்போ நம்மளோட வலை மெலப்போ வலை, அவங்களோட மணி வலை, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கு மேலேயே மிதந்துட்டு போயிடும். இப்போ நம்ம வலையெல்லாம் கிளப்பிட்டு கரைக்கு போயிட்டோங்க. கரைக்கு போய்ட்டு நம்ம வலையில் என்னென்ன மீன்லாம் பேத்துருக்கா பாருங்கள். நாங்கள் எல்லா மீனும் எடுத்ததுக்கப்புறம் மீனை தனித்தனியாக பிரிப்போங்க. அப்போ தான் நல்ல ரேட்டுக்கு போகும். மொத்தமாக மிக்ஸ் பண்ணி விட்டால் மீன் ரேட்டு போகாதுங்க. பாருங்கள், ஒரு குண்டா ஃபுல்லாக சீடை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் ஃபுல்லாக பாறை குட்டிங்க இருக்குது. அப்புறம் சீடைங்க, நண்டு, வஞ்சரம் கொஞ்சம் வந்திருக்குங்க. வஞ்சரம் நல்ல சைஸில் வந்திருக்கு. காணாங்கழுத்த மீன் வந்திருக்கு. அப்புறம் நண்டு, தேராங்கண்டை வந்திருக்கு. அப்படியே பாறை மீன் வந்திருக்கு. இறாலாம் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு மொத்தமாக எவ்வளோ மீன் கிடச்சிருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ யாருன்னா புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் யூகே ஃபிஷர்மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.